ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இன்றைக்கு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் யாராக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒருவேளை அமெரிக்கா போர் ஆரம்பித்தால் போரை அமெரிக்காவால் நிறுத்த முடியாது, ஆரம்பிக்க மட்டும்தான் முடியும், ஆனால் நிறுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு சாத்தியம் இல்லைன்னு இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஈரான் தோத்து போகாது, ஈரான் பணிந்து போகாது, அவர்கள் நிச்சயமாக சரணடைய மாட்டார்கள் என்கிற உண்மையை ட்ரம்ப் ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்காரு. ட்ரம்பை போக விடாமல் தடுப்பதற்கு என்ன வழியோ அதெல்லாம் செய்யறாங்க. என்ன வழினா, அமெரிக்காவோட பேஸை வந்து யார் தாக்குறதுன்னு தெரியாம தாக்குதல் நடக்குது. அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு, உன்னை தாக்கிக்கிட்டு இருக்கா, நீ எப்படி போகலாம், முடியல அப்படின்னு சொல்லி ட்ரம்புடைய ஈகோவை ட்ரிகர் பண்றாங்க. யாரு? இஸ்ரேல். ஒரு இஸ்ரேல் நாடு என்கிற நாடு உருவாவதற்கு பின்புலமாக இருந்த இங்கிலாந்து இன்னைக்கு இஸ்ரேலோட உறவை கட் பண்றாங்க. என்ன காரணம்? இஸ்ரேலுடைய மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துடைய அமைச்சர்கள் சொல்றாங்க மனித உரிமை மீறல். ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் புதுவனம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈரான் அமெரிக்கா ஒரு சுமூகமான முடிவை எட்டப்படுங்கிற மாதிரியான சமீபத்திய அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இன்றைக்கு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்குது. இந்த நிலையில் சுமூகம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து போர் நிறுத்தம் அமுலில் தான் இருக்கிறது. ஒரு கடந்த ஒரு மாதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான அறிவிப்பை ட்ரம்ப் அறிவித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் போர் நிறுத்தம் சொல்லுவார், ஒரு நாள் வந்து நான் தாக்க போகிறேன் பாரு, ஒரு நாள் முற்றுகையும் பாரு, அப்புறம் காலதாமதம் பாரு, இப்படி மாறி மாறி தான் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் சமீப காலமாக போர் நிறுத்தம் என்பது அமுலில் இருக்கிறது. அப்போ சின்ன சின்ன சண்டை என்பது ஒரு செல்ல சண்டைன்னு கூட சொன்னார். அது அமுலில் இருக்கும்போது சில நேரத்தில் தாக்குதல் நடக்கத்தான் செய்யும், அதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொன்னார். ஆனால் அமெரிக்கா நினைக்கின்ற இந்த எண்ணம் அது அங்கே நடக்கலை. காரணம், அமெரிக்கா வந்து ஈரானில் போர் நிறுத்தம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க, இனி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இந்த நிலைமை இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த போர் நடப்பதற்கு முன்பு 4 மாதங்களுக்கு முன்பு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் யாராக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒருவேளை அமெரிக்கா போர் ஆரம்பித்தால் போரை அமெரிக்காவால் நிறுத்த முடியாது, ஆரம்பிக்க மட்டும்தான் முடியும், ஆனால் நிறுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு சாத்தியம் இல்லைன்னாரு. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போரை ஆரம்பித்து வைத்தது வென்றால் அமெரிக்காவாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவால் நிறுத்த முடியவில்லை. இப்போ எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார்னா, அமெரிக்கா நினச்சா கூட இஸ்ரேல் அதுக்கு உடன்படாது, இஸ்ரேலால் அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் தான் வரும், ட்ரம்ப்பே நினச்சாலும் இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு முடிவுக்கு பெருசாக வராது. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாத அயதுல்லா அலி கமீனி கொல்லப்பட்டு அவர் உடல் ஜூன் 21 தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. அது ஒரு பக்கம். அப்போ இந்த போர் நிறுத்தம் நடந்தும் கூட இயல்பான வாழ்க்கை முறை வந்து இன்னும் ஏற்படாத காரணம் இஸ்ரேல் அப்படிங்கிறது எல்லா பத்திரிகைகளும் எழுதுகிறாங்க. ஏன் வந்து அமெரிக்கா நிறுத்தத்துக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஈரான் ஒன்றும் அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு இல்லை, எல்லை பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போருக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட 1.5 மடங்கு நிதியை இப்பொழுது அமெரிக்கா செலவழித்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு $100 மில்லியன் செலவு பண்ணுறாங்கன்னு வைங்க, அதுதான் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருப்பாங்க இந்த போருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல மில்லியன் டாலர் செலவாகிட்டே இருக்கும். அப்போ அந்த பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு ஒன்று. அது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்த தகவல், இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் போட்ட அதில் பிஸ்னஸ் எடிட்டர் வந்து சொல்கிறார், அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் சொல்லுவாங்கள்ல, பணவீக்கம் என்றால் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை நீங்கள் 110 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 10% பணவீக்கம். ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்பது இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய பணவீக்கம் இப்பொழுது வந்து விட்டது. என்ன காரணம்? இந்த போரின் காரணமாக. இப்போ இது ஒரு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்றைக்கி அதனுடைய பிஸ்னஸ் எடிட்டர் சொல்கிறார். இந்த செய்தி இன்றைக்கி எல்லா ஆங்கில ஊடகங்களும் ஒளிபரப்புகிறாங்க. காரணம், அமெரிக்காவில் பணவீக்கம்,
இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. சாதாரணமாக ஒரு 0.5% 1% கூடுற இடத்துல இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட வேண்டிய பணவீக்கம் இப்பொழுதே வந்து விட்டது என்றால், அப்போ எந்த அளவிற்கு இப்போ அங்கே மோசமான சூழல் எக்கனாமிக்கலாக ஏற்பட்டிருக்கு. இதை அமெரிக்கா மக்கள் விரும்பலை, அமெரிக்காவுடைய நீதிமன்றங்கள் விரும்பலை. நீங்கள் நல்லா பாருங்கள், நேற்று அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, முக்கியமான தீர்ப்பு. இன்றைக்கி எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கு. இந்த H1B விசா, அதுக்கு $1 மில்லியன் கொடுக்கணும்னு சொன்னாங்களே டெபாசிட், அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். அப்படிலாம் வேண்டாம், இப்படிலாம் வந்து அமெரிக்காவுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவு. இன்னொரு பின்னடைவு, இறக்குமதிக்கான வரியை நீதிமன்றங்கள் இன்றைக்கி குறைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து நமக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கான வழியை ட்ரம்ப் ஏற்படுத்தி விட்டார் என்கிற இடத்துல நீதிமன்றங்கள் இன்றைக்கி ஜனாதிபதிக்கு எதிராக தீர்ப்புகளை கொடுப்பதை பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு ரேரான ஒரு வாய்ப்புகள் தான். பொதுவாக நீதிமன்றங்கள், அமெரிக்க நீதிமன்றங்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக பெரிய அளவில் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, சிஸ்டம் அந்த மாதிரி. இங்கே மாதிரி இல்லை. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக ஒருத்தர் வந்து விட்டாலே அவர் மேல் இருந்த குற்றவியல் தண்டனை கூட நிறுத்தி வைக்கப்படும். இங்கே அப்படி கிடையாது. அவர் மேலே எதையுமே விசாரிக்க முடியாது. அவருக்கான அதிகாரம் 4 வருஷம் நீங்கள் அவர் தொடவே முடியாது. இப்போ ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு தீர்ப்பு வரும்போது இவர் ஜனாதிபதி ஆகிவிட்டார். இன்றைக்கி அந்த தீர்ப்பை நிப்பாட்டி வச்சுட்டாங்களே. இனி அவர் ஜனாதிபதி பதவி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை திருப்பி எடுப்பாங்க. அப்போ இந்த 4 வருடம் அவரை எந்த நீதிமன்றமும் தண்டிக்க முடியாது. அப்போ இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எதிராக இந்த நீதிமன்றங்கள் கருத்து சொல்வது என்பதே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ட்ரம்புக்கு ஒன்று. இப்போ இதெல்லாம் பார்த்து தான் இந்த பொண்ணு தேவையில்லை என்ற முடிவுக்கு அவருடைய ஆலோசனை குழுவே வர்றாங்க. இந்த மார்க் ரூபியோ கருத்து சொல்கிறாரு, JD வான்ஸ் கருத்து சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரினால் நமக்கு வந்து லாபத்தை விட நஷ்டம் அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்றைக்கி வீழ்ச்சி அடையுது. நம்மளுடைய படை வீரர்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய கப்பல், முக்கியமான கப்பல்கள் சேதமடைஞ்சிருக்கு. F போன்ற முக்கியமான விமானங்கள் அழிந்து போயிருக்குது. அதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் மதிப்புடையது. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. தினம் $1 மில்லியன் செலவாகிட்டு இருக்கு. அப்போ இது இந்த போர் நமக்கு லாபத்தை கொடுக்கவில்லை என்கிற அந்த கருத்து இன்றைக்கி பலமாக அமெரிக்காவில் எழுந்ததுனால ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இல்லை, நாங்கள் விலகிக்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, நிறுத்தம் நடந்தால் நாங்கள் நிபந்தனைகளை போடுவோம், அதை ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. இப்போ பாகிஸ்தானில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அமெரிக்கா வந்து 10க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்தாங்க. அதில் முக்கியமான நிபந்தனை என்பது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்கணும், இந்த ஹார்மோஸுடைய வழித்தடத்தில் ஒரு டோல்கேட் போட்டால் அமெரிக்காவுக்கு பங்கு கொடுக்கணும், எங்கள் கப்பல்கள் வந்து முக்கியமாக நாங்கள் பார்த்துக்குவோம், இஸ்ரேலை வந்து இனிமேல் தாக்குதல் நடத்தக்கூடாது. இப்படி பல ஒப்பந்தங்கள், பல நிபந்தனைகள். ஈரான் செவிசாய்க்கல. ஆனால் ஈரான் நிபந்தனை போட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் 40 வருஷமாக எங்கள் மேல் நீங்கள் வந்து பொருளாதார தடை விதித்திருக்கிறீங்க, கிட்டத்தட்ட $800 பில்லியன் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், அதை வேணால் நீங்கள் 10 வருஷ காலம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அப்படிலாம் நிபந்தனைகள் போட்டாங்க. சின்னஞ்சிறு குழந்தைகள், 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கு காம்பன்சேஷன் வேணும். எண்ணெய் வயல்கள் மேல் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, அதுக்கு காம்பன்சேஷன் வேணும். இனிமேல் அமெரிக்காவுடைய அந்த ஏர்பேஸ் வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடாது. அப்போ இதுவும் கடுமையான நிபந்தனைகள் தான் அமெரிக்காவை பொறுத்தவரை. அப்போ 2 பக்கமுமே வந்து நிபந்தனைகள் போட்டதுனால தான் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல. இப்போ எப்படி போயிடுச்சுன்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் நிபந்தனை போடலை, நீங்களும் நிபந்தனை போட வேண்டாம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எந்த கண்டிஷன் போடல, நீங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சுருங்க, வச்சுக்காமல் போங்க, நாங்களும் அதே மாதிரி எதுவும் கேட்கல, நீங்களும் எங்கள்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், நாங்கள் வெளியே போயிடுறோம். அந்த இடம் என்பது கிட்டத்தட்ட தோல்வி, அமெரிக்காவுடைய தோல்வி தான். ஆனால் ஏற்கனவே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்ன மாதிரி அமெரிக்கா நினைக்கிது இன்றைக்கி போராட்டத்தை, ஆனால் முடியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் லெபனானை தாக்கும் பொழுது இயல்பாக ஈரான் இஸ்ரேலை தாக்குது. அப்படி தாக்குதல் நடத்தும்போது அமெரிக்காவுடைய கப்பல்களும் தாக்குதலுக்குள்ளாகுது. வேண்டுமென்றே அமெரிக்காவுடைய பேஸை தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற திட்டத்தை இஸ்ரேல் திட்டுறாங்க. அப்போ தான் அமெரிக்கா வந்து போகாமல் இருக்கும், கூட இருக்கும் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழலை இன்றைக்கி அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கிறது. இது வந்து ட்ரம்புக்கு ரொம்ப ஒரு கடும் கோபத்தை வந்ததுனால தான் அவருடைய வெளியுறவு அங்கே விலை மாளிகையிலேருந்து சொன்னாங்க, இனிமேல் இஸ்ரேல் விஷயத்தை இஸ்ரேல் பார்த்துக்கிட்டு நாங்கள் போகிறோம், இனிமேல் வந்து நாங்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்கல,
அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா கொடுத்தாங்க. அதே போல நீங்க தனித்து விடப்படுவீர்கள், இந்த போரை தனித்து நிறுத்தி விடப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமானது. ஏன் தனித்து விடப்படுவீர்கள் என்றால், எங்கள் சொல் பேச்சு கேட்கல, கொடுத்துட்டோம், எந்த ஒப்பந்தமும் போடலை, அக்ரிமெண்ட்டே கிடையாது, நாங்கள் வெளியேறுறோம், சண்டை போட்டு நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, அந்த பக்கம் கஷ்டம் இந்த பக்கம் கஷ்டம், எந்த காம்பன்சேஷன் இல்லை, நிபந்தனை இல்லை, நாங்கள் வெளியேறுறோம், நீங்கள் தடையாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் தனித்து விடப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இஸ்ரேல் கிஞ்சித்தும் கவலைப்படலை. காரணம், அவர்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் தெற்கு லெபனானை பிடிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க நோக்கம் என்பது ரொம்ப தெளிவானது. 1967 அந்த 6 நாள் யுத்தம் நடந்தது. அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரிந்த பிறகு, பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை பிரித்த பிறகு, தனி நாடாக 2 நாடுகள் ஆனது பிறகு, 2 ஸ்டேட் சொல்யூஷனை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி அந்த ஒரு டிக்ளரேஷன் நடந்த பிறகு 1967 அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கிய ஒரு வந்தது 1967. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஈரான் கலந்துக்கல, சவுதி அரேபியா, ஜோர்டான், சிரியா, எகிப்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குனாங்க. இஸ்ரேல் நடுவில் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கு எப்படி வெற்றி கிடைச்சது? அமெரிக்கா உடனே வந்தாங்க. அப்போ எல்லா நாடுகளும் தோற்று போச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? பல்வேறு ஒப்பந்தங்கள் போட்டாலும் இஸ்ரேல் செஞ்ச முக்கியமான வேலை என்பது அவர்களுடைய எல்லையை விரிவுபடுத்தியது தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லை இருக்குது பாருங்கள், அந்த எல்லையெல்லாம் அப்போ பிடிச்சிக்கிட்டது தான். பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையை அப்போ தான் பிடிச்சாங்க. சிரியாவில் இருக்கின்ற கோலன் ஒரு பகுதி இருக்குது, கிட்டத்தட்ட கோலன்கிற பகுதி ஒரு கொடைக்கானல் மாதிரி இருக்கும். அந்த பகுதியை முழுமையாக கைப்பற்றினாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்ரஹாம் சொல்லக்கூடிய இப்ராஹிமினுடைய அடக்கஸ்தலத்தை பிடிச்சாங்க. மோசஸுடைய அடக்கஸ்தலம் ஜெரிகோவில் இருந்தது. அந்த ஜெரிகோ நகரம் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருந்தது. அது பிளவுபட்ட போது ஜெரிகோ எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிடிச்சாங்க. ஜோர்டன் ரிவரை பிடிச்சாங்க. ஜீசஸ் பிறந்த பெத்லகேமை பிடிச்சாங்க. இதெல்லாம் அந்த யுத்தத்தின் மூலம் பிடிக்கப்பட்டது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்ட போது இந்த பகுதிகள் எல்லாமே பாலஸ்தீன பக்கம் இருந்தன. அப்போ அடிப்படையான நோக்கம் என்பது இஸ்ரேலுக்கு இடங்கள் வேண்டும், நிலங்கள் வேண்டும். ஒரு அகண்ட இஸ்ரேலுடைய அந்த தத்துவார்த்த அடிப்படையில் அவர்களுக்கு நிலம் வேண்டும். இப்போ இன்னைக்கு அவங்க குறிக்கோள் எல்லாமே இதுதான் அவங்களுடைய ஆக்குபேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அடிப்படை. அப்போ அவங்க தெற்கு லெபனான் முழுவதும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. இப்போ லெபனான் வடக்கு லெபனான், தெற்கு லெபனான். வடக்கு லெபனான் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. தெற்கு லெபனான் அதிகமாக ஷியா முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த தெற்கு லெபனானில் தான் ஹிஸ்புல்லா இருக்குது. அவர்களும் ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த தெற்கு லெபனானை இஸ்ரேல் கைப்பற்றிவிடும் என்பதற்காகத்தான் ஈரான் ஹிஸ்புல்லாவை தெற்கு லெபனானில் வளர்த்து விட்டாங்க. அவர்களுக்கு தெளிவாக தெரியும், தெற்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேல் பிடிச்சிடும். தெற்கு லெபனான் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இருக்குது. இந்த வடக்கு பகுதியில் இப்போ ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. என்ன ஆகிப்போச்சுன்னா, இஸ்ரேலின் வடக்கு பகுதி முழுவதும் இன்றைக்கி போர் மேகம் சூழ்ந்து மிக மோசமான இடத்தில் இருக்கிறது. அது வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியல. அப்போ என்ன இஸ்ரேல் நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா போனாலும் நம்ம இந்த நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து வச்சுக்கணும், அவங்கள விடக்கூடாது, போர் நடத்தணும். இது இறுதி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவோட பிடி தளர்ந்து போயிருக்கிறவங்களால ரிலீஸ் பண்ண முடியும், பெரிய அளவில் தளர்ந்து போயிருக்கு. அதை என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகளவில் இருக்கின்ற கருத்தாளர்கள், ஈரான் தனி நாடு அல்ல, ஈரானுக்கு பின்னே சீனாவும் ரஷ்யாவும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த இவ்வளவு அதிநவீன விமானங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது யார்? அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு தனி வழித்தடம் இருக்குது. அந்த கப்பல் வழித்தடம் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு மட்டுமே உள்ள வழித்தடம்லாம் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, சைனாவிலேருந்து வந்துட்டு இருக்கு. அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. என்னென்னு சீனாவும் ரஷ்யாவும் ஈரானோட ஒப்பந்தங்கள் இப்போ சமீபத்தில் கூட புதுப்பிச்சாங்க. ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் 2 நாட்டுக்கும் போய் அதை ஒப்பந்தத்தை புதுப்பிச்சார். எப்படின்னா, இந்த மாதிரி யுத்தங்களில் அந்த ஆயுதங்கள் பரிமாற்றம் இருக்குன்னு சொல்லி இது முக்கியமான ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்கா. நம்ம எவ்வளவு அடித்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஈரானை நீங்கள் தனிமைப்படுத்த முடியாது. நேரடியாக ரஷ்யாவும் சைனாவும் வரமாட்டாங்க. அப்படி வந்தால் தானேங்க பிரச்சனை. மறைமுகமாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா நான் வெளிச்சத்துக்கு வர மாட்டேன். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வைங்க, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன நினைப்பார்? அப்போ இனி பிரயோஜனம் இல்லை. ஒரு பலமான ஆட்கள் 2 பேர் பின்னாடி இருந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது யுத்தம் என்பது நிச்சயமாக நடக்காது. ஈரான் தோற்று போகாது, ஈரான் பணிந்து போகாது, அவர்கள் நிச்சயமாக சரணடைய மாட்டார்கள் என்கிற உண்மையை
ட்ரம்ப் ரொம்ப லேட்டாக புரிஞ்சிருக்கார். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இந்த ஈரான் சண்டைக்குன்னு ஒரு பட்ஜெட். நம்ம தான் இந்த பார்க்குறோம், அவங்கள பொறுத்தவரை இது ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட் செலவு பண்ணால் என்ன நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு. இப்போ இனி வந்து பணம் வந்து அமெரிக்கா செலவழிக்க தயாராக இல்லை. அது ட்ரம்பே நினைச்சாலும் முடியாது. அப்போ பட்ஜெட்டை தாண்டி போனதுக்கப்புறம் அதே போல் ஈரான் கேட்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ காம்பன்சேஷனும் கொடுக்க முடியாது, அவர்கள் பட்ஜெட்டும் முடிஞ்சிருச்சு. இனி வந்து இழப்பதற்கு ரொம்ப கஷ்டம். இனி வேஸ்ட், கையை சுட்டுக்கிட்டோம். இனியும் நம்ம முதலீடு பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி அமெரிக்கா போயிட்டாங்க. அதை இஸ்ரேலும் புரிந்து கொண்டதனால்தான் என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, சரி இனி அமெரிக்கா போயிடும், இனி ட்ரம்பை நம்ப முடியாது. ஆனால் ட்ரம்பை போக விடாமல் தடுப்பதற்கு என்ன வழியோ அதெல்லாம் செய்கிறாங்க. என்ன வழினா, அமெரிக்காவோட பேஸை வந்து யார் தாக்குறதுன்னு தெரியாமல் தாக்குதல் நடக்குது, எங்கேயோ இடத்துல தாக்குதல் நடக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்படி பயந்து ஓடுறீங்க, உன்னை தாக்குறான், அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு, உன்னை தாக்கிக்கிட்டு இருக்கா, நீ எப்படி போகலாம், முடியலை அப்படின்னு சொல்லி ட்ரம்புடைய ஈகோவை ட்ரிகர் பண்ணுறாங்க. யாரு? இஸ்ரேல். அப்போ அந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணுறதுனால இப்போ ட்ரம்புக்கு வந்து முடிவெடுக்க முடியாமல் திணறாரு. போர் நிறுத்தம் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார், அவர் கட்சி விரும்புது, செனட்டர்ஸ் விரும்புகிறாங்க. சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி கூட முஜித்து பார்க்காம நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கூட ட்ரம்ப் சொல்லியிருந்தார். என்ன அர்த்தம்னா, கை கொடுக்க தயாருங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ட்ரம்ப் வந்து இஸ் எ பியூர்லி பிஸ்னஸ் மேன். இப்போ சிரியாவில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் ஒரு கிளர்ச்சியாளர்கள். அந்த கிளர்ச்சி குழு தான் வந்து ட்வின் டவர்ஸில் தொடர்புடையவர்கள். அவர்களையே ட்ரம்ப் பார்த்தார, கத்தாரில் வச்சு அவர்களையே பார்த்து கை குலுக்கி பேசினவர் தான் ட்ரம்ப். ட்ரம்புக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. நம்மளை தாக்குனவன், நமக்கு எதிரியாக இருந்தவன், இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு தேவைப்படுறான்னா தாராளமாக கை குலுக்குவார். அவருடைய இயல்பு அதுதான். ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு வியாபாரின்னு சொல்லுவார். ஐ எம் நாட் அ ஆக்சுவல் பொலிட்டீஷியன், நம்ம பேசிக் பிஸ்னஸ் மேன் பார். இது அவருடைய ரொம்ப பாப்புலரான வார்த்தை. தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான். நான் அடிப்படையில் வியாபாரியாக இருப்பதனால் எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன லாபமோ அதை நோக்கி போவேன்னு சொல்லக்கூடியவர். இப்போ அப்படிப்பட்டவர் இன்றைக்கி நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நஷ்டம் தாங்க முடியல அவரால். இப்போ அதனால் அவரை பொறுத்தவரை இது விட்டு பிடிக்கலாம், இப்போ போக வேண்டாம். ஆனால் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் அமெரிக்கா முழுமையாக அங்கிருந்து வெளியேறிவிடும் என்கிற செய்தி தான் உறுதியானது. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்குதுன்னா, இஸ்ரேலுடைய பொருளாதாரமும் வீழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4 மாதமாக இஸ்ரேலுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2% கீழே இறங்கியிருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமானது இல்லை. ஜிடிபியே பார்த்தீங்கன்னா எத்தனை % இருக்கும்? 4%, 4.5% தான் இருக்கும் இஸ்ரேலோட ஜிடிபி. இன்றைக்கி அதில் ஒரு 2% குறையுதுன்னா அவங்களுடைய எக்கனாமி என்ன ஆகுறது? அப்போ பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இஸ்ரேல் போகுது. அதுதான் உண்மை. அங்கே இருக்கின்ற வசதி படைத்த யூதர்கள் இன்றைக்கி இஸ்ரேலை விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. அவர்கள் இஸ்ரேலில் இருக்கிறதை விட நாங்கள் திருப்பி ஐரோப்பாவுக்கு போகிறோன்னு போகிறாங்க. அது அவர்களுடைய வழக்கமான வழக்கம் தானே. காலங்காலமாக அங்கே இருப்பதும், அப்புறம் திருப்பி ஊரை விட்டு போகிறதும், மறுபடியும் இங்கேருந்து வர்றதும், அது அவருடைய ஜெனட்டிக்கில் இருக்கிறது தான். இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது தேவையில்லைன்னு போகிறாங்க. நீ எல்லாம் சரி பண்ணுங்கள், நீங்கள் நல்ல பெரிய வல்லரசு ஆகுங்க, அப்புறம் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கடியை நெதன்யாவுக்கு கொடுத்து, நெதன்யாவு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, இஸ்ரேலிய மக்கள் அப்படி போகக்கூடாது, நாம் எதை நோக்கி போகிறோம், இந்த உலக ஆசைக்காக போகல. அவர் சொல்கிறது, நம்மளுடைய நோக்கம் என்பது நம்முடைய தூதர் வரணும், நம்முடைய 3ஆம் கோயில் கட்டப்படணும், நம்மளுடைய மேசியா வரணும். அப்போ நம்ம அகண்ட இஸ்ரேல் நோக்கி போகிறோம். நம்முடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் யாரும் போகாதீங்க. இப்போ எப்படி மதத்தை கொண்டு வராரு பாருங்க, ஸ்பிரிச்சுவலான விஷயத்தை கையில் எடுக்கிறார். இப்போ அவர் எடுக்கிறதே ஸ்பெஷல் விஷயம்தான். நீங்கள் எல்லாம் உண்மையான யூதர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையான யூத மதத்தை பின்பற்றுவதாக இருந்தால் யாரும் நாட்டை விட்டு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் போராடணும். அதை நம்பினாதான் நம்முடைய மேசியா வருவார், அப்பொழுது தான் நாம் அதிகாரமிக்க இடத்துக்கு போவோம் அப்படின்னு திருப்பி திருப்பி ப்ரீச் பண்ணுறார். இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து தொடர்ந்து இஸ்ரேலில் உண்டான அந்த உறவை முறிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும்? இது ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை மட்டுமல்ல, அமெரிக்காவோட உறவையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வராங்க. உதாரணமாக ஸ்பெயின் ஒரு முக்கியமான நாடு, கலாச்சார ரீதியாக ஸ்பெயினும் வளர்ந்த நாடு தான். அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெயினோட இஸ்ரேலோட எந்த தொடர்பு இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை, தூதரக உறவை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்பெயினும் அயர்லாண்டும் நார்வேயும் அறிவிச்சிட்டாங்க. அதை இஸ்ரேல் மட்டுமல்ல, எங்களுக்கு இனி அமெரிக்காவுடைய தேவைகள் கூட உறவுகள் கூட தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது வந்து இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது.
கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு கட்டாயிடுச்சு. ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கொடுத்ததே இங்கிலாந்து தான். 1947 பாலஸ்தீனம் பகுதி முழுவதும் இங்கிலாந்துடைய காலனி நாடாக தான் இருந்தது. எப்படி இந்தியாவை ஆட்சி பண்ணாங்களோ அது மாதிரி பாலஸ்தீன பகுதியை, அரபு தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த இங்கிலாண்டோடு யூதர்களுடைய லாபி, அரசியல் லாபி அது எந்த அளவுக்கு இருந்தது, அவர்களுக்குள் நடந்த ஒப்பந்தம், அதுதான் வந்து கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை தனிநாடாக பிரிப்பதற்கான காரணம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு காரணம் இங்கிலாந்து தான். அதுக்கப்புறம் பின்னாடி சர்ச்சில் அவர் உதவி செய்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ இப்படி வந்து ஒரு இஸ்ரேல் நாடு என்கிற நாடு உருவாவதற்கு பின்புலமாக இருந்த இங்கிலாந்து இன்றைக்கி இஸ்ரேலோட உறவை கட் பண்ணுறாங்க. என்ன காரணம்? இஸ்ரேலுடைய மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இங்கிலாந்துடைய அமைச்சர்கள் சொல்கிறாங்க இது மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸில் வந்து இஸ்ரேல் வந்து மிக மோசமாக இருக்குது, எங்களுக்கு அந்த உறவுகள் தேவையில்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடும் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. அப்போ பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடையத்தானே செய்யும்? அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இஸ்ரேலினால் அமெரிக்காவுக்கும் இப்போ இந்த நெருக்கடி. இப்போ யாருமே அமெரிக்காவோடு பெரிய உறவை கொண்டாட விரும்பலை. அதைத்தான் ட்ரம்ப் பல தடவை சொன்னார், எங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் துரோகம் பண்ணிட்டாங்க, கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை இன்றைக்கி அவங்க அதை பற்றி எந்த ரியாக்ஷன் பண்ணுறதில்லை. நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை, இப்போ யுனைடெட் நேஷன்ங்கிற அந்த ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கி வலுவிழந்து இருக்கேன். இப்போ யார் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை என்பது உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளுக்கு ஒரு முக்கியமான கேந்திரம். இன்றைக்கி யாரும் அதை பற்றி பேசலை. இன்றைக்கி யார் தலைவராக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்காங்க, அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஐரோப்பிய தலைவர்களும் வெள்ளை மாளிகைக்கு வருவது கிடையாது. நீங்கள் கவனித்து பாருங்கள், சமீப காலமாக ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் யாராவது இன்றைக்கி தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகைக்கு வரதை பார்த்தீங்களா? இன்றைக்கி வர்றது கிடையாது. அப்போ இந்த உறவுகள் சீர்கட்டு இருக்குது. அது யாரால? இஸ்ரேலால். இப்போ இஸ்ரேலுடைய நிலைமையும் இப்படி தான். ஒரு காலத்தில் வந்து யூதர்களை வந்து நாடு நாடாக துரத்தி எடுத்த நாடு யூரோப்பியர்கள். இந்த ஐரோப்பிய நாட்டின் தஞ்சம் கிடையாது. ஹிட்லர் முதல் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த நிலைமை இன்றைக்கி இருக்குது. இஸ்ரேலியர்களை நம்ம உள்ளே அலோவ் பண்ண வேணாம், உள்ளே கூப்பிட வேணாம். இப்போ இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டுக்காரங்கள் ஐரோப்பியாவிற்கு வருவது இன்றைக்கி குறையுது, அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க. இப்போ இது எங்கே போய் நிற்கிதுன்னா, இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறது, பழைய காலம் மாதிரியே யூதர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது என்பது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.